கிரேஸ் அமைச்சர் வந்திருக்காங்க ஃப்ரம் கோகுல் மஹாடா. ஓகே, அவருக்கு வந்து நம்ம அமைதியாக கிளாஸ் கேட்கணும். இன்னைக்கு வந்து பகவத்கீதா அவங்க நம்ம கூட வந்திருக்காங்க. ஓகே, பிறகு கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்ன கேட்குறது கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சவுண்ட் கேட்குது அப்படின்னாலாம் ஓகே. அதே வாய்ஸ் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து 8வது அத்தியாயம் இப்போ தான் ஆரம்பித்து 2 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கேன். ஸோ 8வது அத்தியாயம் வந்து அதோட டைட்டில் வந்து அட்டெண்டிங் தி சுப்ரீம் அக்ஷரா பார பிரம்ம யோகம். அக்ஷரா பார பிரம்ம யோகம், அட்டெண்டிங் தி சுப்ரீம், எப்படி வந்து பகவான் அடையிறதுன்னு அந்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். பிகாஸ் இட் இஸ் யூ ஹவு டு கோ பேக் டு கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட போகிறதுக்கு வழி எப்படின்னாக்கா இந்த இதில் வந்து அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு கொடுத்த பதம் வந்து பகவத்கீதை 8.3 நெக்ஸ்ட் 3 and 4. ஓகே, ஸோ அது முதல் 2 படிச்சுட்டு அப்புறம் வந்து அதை டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 8.3 श्री भगवान उवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोऽध्यात्म उच्यते भूता भवो भवकरो विसर्ग कर्म संनिता. श्री भगवान उवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोऽध्यात्म उच्यते भूता भवो भवकरो भूता भवो भवकरो विसर्ग कर्म सन्निता. ஓகே, அந்த இதை படிச்சுருவோம். Arjuna inquired. Arjuna inquired. Sorry. The Supreme Personality of Godhead said, the indestructible, transcendental living entity is called Brahman, and his eternal nature is called Adhyatma, the self. Action pertaining to the development of the material bodies of the living entities is called karma, or fruitive activities. தமிழ் படிக்கணுமா அப்போ? யாரும் தமிழ் இருந்தால் படிச்சிருங்க ப்ளீஸ். சாரி, நான் தமிழ் ஸ்கூல் போகிறேன். ஜீவாத்மா Okay, let's go to text 4. நாலாவது அத்தியாயம் போவோம். ஆதிபூதம் ஜோரம் பாவம் புருஷா ஜதி தைவதம் ஆதிய
आदि यज्ञो हम देवत्रा देहे देहा भूतं वरा आदि भूतं कृष्णो भवः पुरुषः सद्दि दैवतम् आदि यज्ञोऽहं एवत्रा देहे देहावृतं वरा O best of embodied beings, the physical nature which is constantly changing is called Adi Buddha, the material manifestation, the universal form of the Lord, which includes all the demigods, like those of the sun and moon, is called Adi Daiva. And I, the Supreme Lord, represented as a super soul in the heart of every embodied being, am called Adi Yajna, the Lord of Sacrifice. Hare Krishna. குரல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனே, இப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூத எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானி விஸ்வரூபம் அதிதெய்வ எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்துள்ள பரமாத்மாவாக வீட்டிற்கும் பரமபுருஷனாகிய நான் அதியஜ்ஞ யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறேன். ஹரே கிருஷ்ணா. அதின் பொருள் வந்து படிச்சுமா ரொம்ப இருக்கு, ரெண்டும் படிச்சுமா லேட் ஆயிடும், கிளாஸ் வரும். அதனால் வந்து நான் ஸ்பீக் பண்ணிட்டு கிளாஸ்க்கு நேராக போயிருந்தேன். பாட்டு அதே மாரி பாட்டு படித்தாகணும், பட் நேரம் நல்லா. ஓகே, ஸோ 7வது சாப்டரில் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து சில வார்த்தைகள் சொன்னாரு, லைக் பிரம்மா ஆதி ஆதி தெய்வா ஆதியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் சொன்னாரு. ஆனால் அப்போ கேட்கும்போது அர்ஜுனுக்கு வந்து அப்படியே குழப்பமாயிட்டான் அந்த வார்த்தைகளை கேட்டவன. ஏன் அர்ஜுனை குழப்பம் கேட்டாரு யாருக்கும் தெரியுமா? 7வது சாப்டரில் நான் லிங்க் பண்ணிட்டு வரேன். 7வது சாப்டரில் வந்து கிருஷ்ணர் வந்து சில வார்த்தைகள் பாய்ப்பாரு. பிரம்மா ஆதி ஆதி தெய்வா ஆதி தெய்வா ஆதி ஆத்மி ஆத்மூதா அதெல்லாம் பாய்க்கும் போது அர்ஜுனுக்கு ஒரு குழப்பமாயிடும். ஏன்னா அவர் எப்பவுமே குழப்பி போயிருக்காரு. யார் அர்ஜுனன் மகாபோத லீலையில இங்க யார் கேள்வி கேட்கிறா, யார் ஆன்சர் கொடுக்குறா? அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணன் பரமாத்மா ஆன்சர் பண்றாரு. அந்த அர்ஜுனன் மகாபிரபு லீலையில யாரா வந்தா தெரியுமா? மகாபிரபு லீலை இது கிருஷ்ண லீலை. இந்த அர்ஜுனன் மகாபிரபு லீலை யாரா வந்தா? ராமநந்தராய். அங்க யாருக்கு ராமநந்தாயம்? மகாபிரபு. மகாபிரபு வந்து பகவான் சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் இல்லையா? ராமநந்தராய் வந்து அர்ஜுனன் இன்கார்னேஷன் திருப்பி பார்க்கிறாரு சேத்தன. அங்க வந்து மகாபிரபு கேள்வி கேட்கிறாரு, ராமந்தராய் வந்து பதில் கொடுக்குறாரு. ஆனா இங்க கிருஷ்ண லீலையில கிருஷ்ணருக்கு கேள்வி அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணன் பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இங்க வந்து அர்ஜுனன் குழம்பி போயிருக்கான், அங்க வந்து அர்ஜுனன் எப்படி இருந்தான்? தெளிவா இருந்தா. ஒரு பக்தனா தெளிவா இருக்கும்போது மகாபிரபு வந்து அவருக்கு ஒவ்வொரு தூரத்துக்கு தெரிஞ்சிருக்கிறது தோன்றாரு. கேள்வி கேட்டு அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதான் வித்தியாசம். ஆனா இங்க வந்து
அர்ஜுனன் குழம்பி போயிருக்கனால அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து 8வது அத்தியாயத்துக்கு வந்தோன்னே 8 கேள்வி வச்சுட்டு கேட்கலாம். 8 கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. முக்கியமான முதல் கேள்வி என்ன கேட்குறான்? தம் கிட் பிரம்மா, சாரி கிம் தட் பிரம்மா, கிம் தட் பிரம்மா, பிரம்மனா யாருன்னு கேட்கலாம். அதான் முதல் கேள்வி கேட்கலாம். 8வது சாப்டர் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்லோகா செகண்ட் ஸ்லோகாவில் வந்து 8 கேள்வி கேட்டு முடிச்சோன்னா அதுக்கான 3லேருந்து 4 வரைக்கும் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்து 7 கேள்விக்கு பதில் கொடுத்தாரு. சொல்லிட்டு அந்த கடிச்சு கேள்வி இருக்கு. 8வது கேள்வி வந்து 5வது ஸ்லோகாவிலேருந்து 28 ஸ்லோகா வரைக்கும் பேசுறாரு. அவ்வளோ முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, ஸோ முதல் கேள்வி அர்ஜுனன் கேட்கிறாரு, இந்த 3வது அத்தியாயத்துல பிரம்மா யாரு? பிரம்மன்னா யாரு? இந்த வார்த்தை பிராமன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் எல்லாத்துக்கும். நான் 2 கிளாஸ் கேட்டிருக்கேன், கன்ஃபியூஸ். இந்த பிரம்மன் வந்து பகவானா இல்ல பிரம்ம தேவரா? அது பிரம்மா, அது கொஞ்சம் நான் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஆத்மாவா? இந்த பிரம்மா வந்து யாரு? ஏன் ஆத்மான்றீங்க? பகவானுக்கு தொண்டு செய்வதா? ஸோ இங்க வந்து பிரம்மன் பகவான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாக்கா 2 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படின்னாக்கா அக்ஷரம் பரமம். 2 வார்த்தையில இந்த பிரம்மனை பகவான் டிஸ்கிரைப் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்றாரு. அக்ஷரம் என்னது? இன்டிஸ்ட்ரக்டபிள், அழிக்கவே முடியாது. பரமம் டிரான்சென்டென்டல், ஆன்மீகம். புரியுதுங்களா நான் சொல்றது? 2 வார்த்தையில இந்த பிரம்மம் இருந்தது. அந்த பிரம்மன் என்ற வார்த்தையை வந்து 2 வார்த்தையில வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. ஒன்று வந்து அக்ஷரம், ஒன்று வந்து பரமம். ஒன்று டிரான்சென்டென்டல், ஒன்று வந்து அது அழிக்க முடியாது. நிச்சயமா இத்தனாக்கா நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு காமிச்சாரு. அப்புறம் எது நிரந்தரமா இருக்கும்? பரமாத்மா அழிஞ்சிடுவாரா? நீங்க ஆத்மா வந்து அழியாதுனாக்கா அப்புறம் பரமாத்மா அழிஞ்சிடுவாரா? பரமாத்மா அழிப்பட்டார் தானே. அப்புறம் இந்த வார்த்தை பிரம்மன்னாக்கா ஒரு பெரிய நெருப்புலேருந்து அங்கேயே துளியா வர்றதுதான் அந்த பரமாத்மா. நம்ம மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு துளியா வர்றதுதான் பார்ட் அண்ட் பார்சல். நம்மள என்ன சொல்றாங்க தெரியல, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சுப்ரீம் பகவான். சின்ன சின்ன ஆத்மா வந்து பெரிய பரமாத்மாவோட ஒரு சின்ன துளி மாதிரி. So the Brahman actually definition பாத்தீங்கன்னாக்கா is referring to both Paramatma and Atma. Both Paramatma and Atma. ஆனா அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. Paramatma is higher than Atma. ஏன்னாக்கா பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? சத்தமா சொல்லுங்க, வேலை மாட்டேங்க. Spiritual soul, ஆத்மா என்ன சொன்னீங்க? கண்டிஷன் சோலா. ஓகே, ஓ பந்தப்பட்ட ஆத்மாவா? ஓகே, பந்தப்பட்ட ஆத்மா. ஆனா ரெண்டுமே ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல். ரெண்டுமே ஆத்மாவும் ஆன்மீகம், பரமாத்மாவும் ஆன்மீகம். ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல். இந்த உலகத்துல வந்து பகவான் என்னன்னாக்கா உலகத்தை ஒரே ஒரு எலமெண்ட்ஸ், ஒரே ஒரு பொருள் வந்து ஆத்மானாக்கா இந்த அந்த ஆத்மா தான். ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகனாக்கா இந்த ஆத்மா ஒட்டி தான். புரியுதுங்களா? அப்படின்னாக்கா இந்த பிரம்மன் சொல்றது ஒன்று பரமாத்மா, ஒன்று ஆத்மா, இது ரெண்டும். ஆனாக்கா இங்க முக்கியமா பகவான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாருனாக்கா இந்த லிவிங் என்டிட்டிஸ் பத்தி ரொம்ப சொல்றாரு. 2வது அத்தியாயம் ஆத்மா பத்தி பேசுறாரு, இங்கேயும் ஆத்மா பத்தி பேசுறாரு. என்ன வித்தியாசம் 2வது அத்தியாயத்துக்கும் இந்த 8வது அத்தியாயத்துக்கும்? பகவத்கீதை படிக்கும் போது நம்ம வந்து இங்க அங்க கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா? 2 மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒண்ணு இங்க எப்படி சொல்லியிருக்காரு, அங்க என்ன சொல்லியிருக்காரு. இன்னொரு வந்து இந்த ஆட்சியாளர்கள்
அப்படின்னாக்கா கௌதிய சம்பிரதாய ஆச்சாரியார் யார் ரொம்ப பேர் இருக்காங்களா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி கரெக்ட். அப்புறம் அவரும் புக் எழுதியிருக்காரு, ராமானுஜாச்சாரியார் புக் எழுதியிருக்காரு கரெக்ட். பல ஆச்சாரியங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பகுப்பாடு என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து கிளியரா புரியும் அவங்களுக்கு. அதர்வைஸ் வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ இந்த பகவத்பாடு என்ன சொல்றாருனாக்கா, இந்த பிரம்மன் இந்த ஆத்மான்னு சொல்றது வந்து இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள், இஸ் ஆன்மீகம் அதே சமயத்தில் அழிக்க முடியாது. அந்த கட்டு இந்த ஆத்மான்னு வரதுனா பிற்பாடு வந்து எப்படின்னாக்கா, அங்கேருந்து வரும்போது அந்த பௌத்திகத்தில் சேர்ந்தவனை அது வந்து சிக்கி கொண்டு இருக்கணும். அது வந்து வேற எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ த அப்சல்யூட் பிரம்மன் அக்ஷரம், இந்த பிரம்மன்னாக்கா பகவான் வெரி கிளியரா சொல்றாரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து ரெண்டு மாதிரியான இதெல்லாம் மாட்டிக்கும். பரமாத்மா நோ ப்ராப்ளம், ஆனா அந்த ஆத்மான்னு வந்தது ஏன்னா சின்ன துளியில இந்த பரமாத்மாக்கும் ஆத்மாக்கும் வித்தியாசம் என்னது, பரமாத்மாக்கு வந்து ரெண்டுக்குமே சேம் குவாலிட்டி, தரம் வந்து ஒரே தான் இருக்கும். தரம் சாட்சி ஆனந்தா விக்கிரஹா, சாட்சி ஆனந்தா விக்கிரஹா. அப்படின்னாக்கா இந்த சின்ன ஆத்மாவுக்கும் உருவம் இருக்கு விக்கிரஹா, பெரிய பகவானுக்கும் விக்கிரஹா சச்சித் ஆனந்த விக்கிரஹா, ரெண்டு பேருக்கும் உருவம் இருக்கு. ரெண்டு பேரும் சச்சித் ஆனந்தம், ரெண்டுமே ஆனந்தமாவே இருக்கும், வித்தியாசமே கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம், குவாலிட்டேட்டிவ்லி. தமிழ் என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டேட்டிவ்லி. குவாலிட்டேட்டிவ்னாக்கா இந்த தகுதியா, குவாலிட்டேட்டிவ்னா தகுதி. இந்த தகுதியில் வரும், தகுதியில் குவான்டிட்டினா பகவானுக்கு வந்து எல்லாமே ரொம்ப இருக்கும், ஆத்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம். அதனால வந்து அளவு குவாலிட்டேட்டிவ்லி. ஏன்னா அந்த ஆத்மா இந்த ஆத்மா வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்தோடனே, இந்த பௌதிக உலகமா யாரோட சக்தி, பகவானோட சக்தி, அங்க சிக்கிப்படுத்தணும் மாட்டி. அப்போ வந்து நித்திய பந்தா இதனாலே பந்தம், they get stuck into the material nature. அப்போ வந்து சிக்கி கொண்டு இருக்கோம். அந்த சிக்கி கொண்டு இருக்கும்போது தான் இங்க பல பிரச்சனை வரும். ஸோ இந்த ஆத்மாவுக்கு வந்து ரெண்டு பொசிஷன் இருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல் பொசிஷன், ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் பொசிஷன். மோசம் அந்த ஆத்மாவுக்கு சச்சின் ஆனந்த விக்கிரஹா. ஆனா இந்த உலகத்துல வந்தோடனே இந்த பௌதிக சரீரம் பௌதிகளை வந்து மாட்டோன்னே அது வந்து உடம்பே இருக்கும். என்னது சரீரம், பௌதிக சரீரம் எடுக்கும் ரைட்டா இல்லையா. இந்த பௌதிக உடம்பு எடுக்கும். அந்த உடம்பு எடுத்தோட என்ன நடக்கும், இந்த ஆத்மா அங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் இது, ஏன்னா அவங்க இருக்கிற பூர்ணம் என்ன சொல்லுவோம், அது இதை அனுபவிச்சோடனே நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படி, நான் அப்படி, எனக்கு இது இது ஏன் உடம்பு, இது ஏன் காடி என்னது, யாருமே அங்க ஸ்பிரிச்சுவல் ஒரு என்ன இருக்கும், இந்த ஆத்மா எப்படி இருக்கும், தாசன் சேவன். ஆனா இந்த பௌதிக உலகத்துல வந்தாலும் எப்படி இருக்கும், மாஸ்டர். இப்போ யாராச்சும் இப்போ பக்தர்களை வந்து பிரபு சார் தாஸ், அபய்சரண் தாஸ், ஏன்னோ ராஜா தாஸ் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கு. வெளியே போய் சொல்லி பாருங்க தாசனுக்கு, வெளியே போயிட்டா என்ன நீங்க சேவன் சொன்ன சண்டை பண்ணுவாங்க, ஆமாவா இல்லையா, அவனுக்கு பிடிக்காது. பிகாஸ் இந்த பௌதிகத்துல மாட்டு சிக்கி கொண்டான அது என்ன நடக்கும், இந்த தாசன்லேருந்து கிருஷ்ணா தாஸ் பிகம் மாயா தாஸ். இந்த மாயா தாஸ் வந்தோன்னா அப்படியே இப்போ மாட்டிக்கிட்டு அப்படியே சிக்கி கொண்டிருக்கோம். நான் தான் எல்லாமே, நான் தான் இது என்னோட வீடு ஏற்காடு என்னோட இது அப்படியே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இதுதான் வந்து இங்க வந்து ஆதி ஆத்மா. இந்த ஆதி ஆத்மானாக்கா இந்த ஆத்மா, இந்த ஆத்மா இந்த பிராமன் சொல்ற ஆத்மா வந்து இங்க பரமாத்மா பத்தி இங்க பேசல. இவங்க இந்த பிராமன் பரமாத்மா ஆத்மா வந்து பரமாத்மா பத்தி நம்ம பேச மாட்டோம். ஏன்னாக்கா திஸ் ஆல்வேஸ் அதை பத்தி நம்ம வேற டாபிக்ல பேசுவோம். ஆனா இந்த ஆத்மா பிரம்மா, இந்த ஆத்மான்னு சொல்றது வந்து இந்த மெட்டீரியல் பொசிஷன் எடுத்தோன்னு என்ன நடக்கும், பிகம் மாஸ்டர். நான் தான் இது, நான் இது, எனக்கு இந்த காடி இருக்கு, அந்த காடி இருக்கு, எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, பிகம் மெட்டீரியல். அப்படி என்ன செய்யும், இந்த ஆசைகள் வந்தோடனே you will start to lot of activities. ஆக்டிவிட்டிஸ்னாக்கா தமிழ் என்ன சொல்லுவாங்க,
செயல் பல செயல்களை ஈடுபடும். அந்த பல செயலை ஈடுபடும் போது என்ன நடக்கும்? என்ன வரும்? ரியாக்ஷன், கர்மா. You will get karma, right? So the செயல் material position வந்து எடுத்தோன்னே when you try to do lot of activities, அது நல்லதா இருந்தாக்கா pious activity, நல்ல காரியம், புண்ணியம், correct? அது வந்து கெட்டதா இருந்தாக்கா பாவம், sin, correct? அப்படி இருக்கும், இப்படியே ஓடிட்டு இருக்கும், correct? அப்படி அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு உடம்பு இருக்கும். அதான் ஆதி ஆத்மா, ஒரு மெட்டீரியல் பாடியோட நேச்சர். அது வந்து ஒரு உடம்பு இருக்கும், கரெக்ட்? இப்போ அவங்க எதுக்குல ஏன் ஒரு உடம்பு வந்து இப்படி இருக்காரு, நான் ஏன் அப்படி இருக்கேன், அவன் ஏன் அப்படி இருக்கான், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் நான் ஆணி உடம்பு எடுத்தேன், ஏன் அவங்க பெண்ணு, இதெல்லாம் பேஸ் ஆன் யோர் கர்மா, யோர் கர்மா ஆக்டிவிட்டி, கரெக்ட்? ஸோ இந்த ப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி யூ ஆர் நீட் டு தட் ட்ரான்ஸ். இதுதான் வந்து ஒரு உடம்பு விட்டு ஒரு உடம்புக்கு போகும்போதே இந்த கர்மா தான் வந்து டிட்டர்மின் பண்ணும். தெரியுமா? புரியுதுங்களா? அது வரைக்கும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கர்மா தான் வந்து ஒரு உடம்பு எடுத்துனாக்கா அவங்க உட்காந்துருக்க ஸ்ரீலா பிரபுபாத், டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்தா சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத், அவருக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. அவரையே அந்த உடம்பு எடுத்தாரு. கர்மத்தினால ஏதோ ஒரு கர்மத்தை செஞ்சனால அவங்க இந்த உடம்பெல்லாம் எடுக்கணும். அப்படியே அவங்களோட உடம்பு எடுத்து அப்படின்னு அவங்க கர்மம் செஞ்சாரா? அவரை ஆச்சரியம். அவர் என்ன செய்ய என்னத்தினால அவர் அப்படி மாதிரி உடம்பு எடுத்தாரு? ஓகே, கிட்ட வரீங்க. இது கோவர் கொஞ்சம் மகாராஜ் அழகா சொன்னாரு, அவர் தத்துவம் எடுத்துருந்தாரு. Correct? Why the Guru take a physical body? I think அவர் சொன்ன புக்கு என்ன புக்கு? குரு பாட ஆசிரியர் ஒரு புக்கு இருக்கும். குரு பாட பத்மாவோ என்னமோ, குரு பாட பத்மா அந்த புக்கில். நான் இஸ்கான் வரப்போ வந்து அவர் புக்கு தான் ரொம்ப படித்தேன். வெரி கிரேட் சன்னியாசி கவர்மெண்ட் மகாராஜ், வெரி வெரி கிரேட். அவர் ஒரு வெரி கிரேட் லெவலில் இருப்பார், வெரி வெரி பவர்ஃபுல். அவரோட டக்குன்னு டப் டப் டப்புன்னு போடணும். அவர் கிளாஸ்லாம் கேட்டிங்கனாக்கா ஏன்னா வெட்டு ஒன்று துண்டு 2 தான். ஸோ அவர் ஒன்று தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். அவங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். Why the Guru take a physical body? Correct? Why the Guru take physical body? Because he has only one karma. What is that karma? The desire of the disciple. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு டைம் வந்தோடனே பகவான் கிட்ட போறதுக்கு ஒரு ஆசை வரும், எனக்கு ஒரு குரு வேணும்னு. கரெக்ட்? அந்த ஆசை தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ குரு. தேர்ஸ் அ பாடி தட் குரு. ஏன் பிரபுபாட் இப்படி இருக்காரு, ஏன் இன்னொரு ஆச்சாரியர் வேற மாதிரி இருக்காரு, அந்தந்த டைம் பிளேஸ் அந்த ஆசைங்க வருதுல, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு எடுப்பாங்க. They are known at any other dharma. This is very important to understand because I see lot of devotees. குருவை பார்த்து அவரே அப்படி இருக்காரு, அவரே அப்படி பண்றாரு. குரு வந்து எவ்வளோ மதிச்சு எவ்வளோ இது பண்றோமோ அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பக்தி இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? He took the bhakti, placed in the lotus feet of the Guru. அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஆகிய போடாது, எப்படி நீ வந்து குருக்கெல்லாம் வந்து பாத பூஜை செய்யுது? கொஸ்டின். ஏன்னா எந்த குரு வந்தாலும் குருன்னு வந்தாக்கா கிராஸ்தா குருவோ எந்த குரு வந்தாலும் நான் வந்து குரு இஸ் அ குரு. கரெக்ட்? ஆன்மீக குருன்னா ஆன்மீக குரு. கரெக்ட்? கிராஸ்தா இருக்கு, பிரம்மச்சரி குருல பார்த்துருக்கேன். கிராஸ்தா குரு இருக்காரு, சன்னியாசி குரு, வனப்பிரஸ்த குரு. இதெல்லாம் we have to respect them equally as a guru. It's very important because அவங்க பாரு தன் விதி பரிபிரச்சனை சேவனம் சேவையம். எப்படி அவங்க வந்து ஒரு குரு அப்ரோச் பண்ணி அவருக்கு வந்து ஹம்பிள் மோட் வித் சின்சியரிட்டி யூ என்கொயர் அபவுட் தட், அவருக்கு வந்து சேவை செஞ்சு அப்புறம் தான் அவங்களுக்கு தத்துவ தரிசனம், அவரோட நாலேஜ் தத்துவ தரிசனம் யூ ஹேவ் ஆல் த நாலேஜ், யூ வில் இம்பார்ட் த நாலேஜ். இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம்.
Krishna will stop. The knowledge doesn't come to people by you studying the Shastra. Prabhupada ரொம்ப தடவை சொல்லியிருக்காரு, you cannot study Shastra and understand by yourself. எப்படி உங்களுக்கு சாஸ்திரம் புரியும்? ஒன்லி ஒரே வழிதான், நீங்க வந்து ஒரு வைஷ்ணவ குருக்கு சேவை செஞ்சு அந்த குரு மூலியமா கிருஷ்ணா வந்து ரிவீல் பண்ற. Otherwise your understanding is not perfect. Okay. So இந்த குரு வந்து அவங்களாம் உடம்புலாம் எடுத்தோம், இந்த உடம்புலாம் வந்து due to some karma, நல்ல புண்ணியம் செஞ்சா அழகான உடம்பு, நல்ல புண்ணியம் செஞ்சாக்கா ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கலாம், கரெக்ட், செல்வாக்கா வாழலாம், கரெக்ட். பாவம் ரொம்ப செஞ்சிருமாக்கா இந்த வாழ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சச்சாடா பிறக்கலாம். இதெல்லாம் வந்து போன ஜென்மத்துல உள்ள தமிழ் ஒரு வார்த்தை புண்ணிய ஜென்ம கருப்பமா போன செஞ்ச புண்ணியம் பாவத்தை தகுந்த மாதிரி ஒரு அனுபவம். பட் குரு டோன்ட் டேக் த சேம் வே. குரு வந்து அவங்க சேமா நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவரும் ஏமாத்திர உடம்பு வச்சிருக்காரு, அவரும் சாப்பிட்றாரு, அவரும் தண்ணி குடிக்கிறாரு, அவரும் சட்டம் போட்டுக்கிறாரு, அவரும் ஒரு குடும்பம் வச்சிருக்காரு, அவரும் பிள்ளைங்க இருக்கு. we cannot compare with that. So be அப்புறம் பெரிய அப்புறம் we have to respect them. Their body is completely, இங்க வந்து கர்மால வர பாடி வந்து they are not come from the karma, their karma is only one, desire of the desires. இது வந்து கோர்வந்த மாதிரி வெரி கிளியரா சொல்லியிருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த புக்கை? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கர்மான்றது வந்து இதான், ஏன்னா ஸோ இந்த ஒரு உடம்பை எடுத்து இன்னொரு உடம்புக்கு போகிறது வந்து டியூ டு கர்மா. ஸோ இன்னொரு உடம்பு எடுத்து இன்னொரு உடம்புக்கு போறோம்னாக்கா எப்படி அந்த கர்மா வந்து இன்னொரு உடம்புக்கு வருது? எப்படி வருது? சாரி, இந்த டாபிக் ரெண்டு டாபிக் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். Okay. Okay, bro. So, 1 minute, huh? So, நான் கேட்ட ஒரு கேள்வி, எப்படி இன்னொரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகும்போது இந்த கர்மா அவர் செஞ்ச கர்ம போனதுன்னா எப்படி அங்கே போகுது? எப்படி ஒரு டைம் எடுக்குது? இந்த வந்து மனித உடம்பு எடுத்து ஒரு புழுவுக்கு போறாங்க, எப்படி அந்த புழுவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? மாதாஜி எப்படின்னா ஆன்சர் பண்ண பார்த்தீங்களா? சாம்பிடுங்க ஷாய். எஸ், அது வந்து 5வது ஸ்லோகத்துலேருந்து வரும். ஓகே ரைட். பட் ஹவு நான் கேட்குறது வந்து இப்போ வந்து இங்கே ஒரு உடம்பு இருக்கு, என் உடம்பு இருக்கு, பிரபு உடம்பு இருக்கு. இன்னைக்கு நான் டப்புன்னு மண்டையா போட்டேன், கரெக்ட். இங்கேருந்து ஆத்மா பாயுதா, கூடு விட்டுருக்க பாயுதா, இல்லை எப்படி போய் அந்த உடம்பு எடுக்குது, அந்த பிரபு மாதிரி உடம்பு எடுக்குது, இல்லை இங்கேருந்து போயிட்டு ஒரு நாயா எப்படி உடம்பு எடுக்குது? அடுத்தனா subtle body. And the subtle body will go with a false ego, intelligence and mind. The mind, மனசு, இந்த மைண்ட்ல தான் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்கும், right? Mind is like a software. You go to another body. அந்த மைண்ட் போகும்போது தான் அந்த மைண்ட் கூட போகும் அதெல்லாம். அதுதான் வந்து அப்படி சொல்லுவோம், இந்த உடம்புல இருக்கா, இதெல்லாம் பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கான், அது பண்ணியிருக்காங்க, இவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாய் உடம்பு தான் பிறக்கணும் அப்படின்னு determine பண்ணது மைண்ட். The mind takes the information to the another person. Correct? So நம்ம கர்மாவுக்கு செய்கிற கர்மத்தான் எப்படி இன்னொரு பாடிக்கு அந்த கர்மத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா through the mind. Mind is very powerful. That's why the whole thing பகவத்கீதை எடுத்தீங்கன்னாக்கா is all about mind control. You know, emotional intelligence. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க emotional intelligence, not IQ. நீங்க வந்து பெரிய புத்திசாலி ப்ரோபார் சொன்னாங்க, நீ என்ன PhD கூட வச்சிருக்கலாம், doesn't mean that you will understand பகவத்கீதை. Not necessary.
You understand Bhagavad Gita only through the mercy of the Lord. சொன்னவே Prabhupada, குருமுறையா நம்ம கருணை நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைச்சினாக்கா இஸ் எவ்ரிதிங் ரிட்டன் ஹியர் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நீங்க படிப்பு நல்லா படிச்சு பாருங்க. You will come to that conclusion. Okay. So இந்த எப்படி இந்த உடம்பு எடுக்குதுன்னா இப்போ வந்து நம்ம இருக்கோம், நம்ம கர்மம் செய்யறோம், சுசும சரீரமா சுசும் சரீரமா இந்த சட்டல் பாடி, இந்த சட்டல் பாடினாங்க. அது வந்தோடனே என்ன பண்ணோம், அது வந்து ஏற்கனவே நம்ம இருக்கும்போது யஜ்யம் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். அதான் வந்து அது இதெல்லாம் தேடி போயிட்டு மேலே போவோம், மேலே போயிட்டு அதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரொசஸ் பண்ணி அந்த ஆத்மா திருப்பி எப்படி வரும், மழை மூலியமா, மலை ரெயின், அந்த மலர் தூத்தல் மூலியமா. அதான் நீங்க பார்க்கலாம், சில இடத்துல போவீங்க, சுத்தி ஒரு மரம் ஒண்ணுமே இருக்க, நடுவில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல பாத்தீங்கன்னாக்கா மீன் இருக்கும். எப்படி வந்துச்சு மீன், யாரு பிடிச்சி விட்டா பாத்துருக்கீங்களா? முன்ன எக்ஸ்டேட்லாம் இருந்தீங்கன்னாக்கா தெரியும். அப்போ எங்கேயோ போச்சு, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன குளம் இருக்கும், சுத்தி செடிகள் இருந்தா கூட, ஆனா அது மீன் ஓடும். யார் பிடிச்சி விட்டா? Through the Shastra cannot go wrong, correct? It's through the rain. Through the rain, the Atma will come. ஆத்மா அங்கே விழுந்தோடனே அந்த தண்ணி நம்ம தண்ணியில் வந்து விழுவுதுல்ல, கரெக்ட்? அங்கே அந்த தண்ணி இருந்தோடனே தண்ணி எடுத்து பயிருக்கு விளையிருக்கு பாய்ப்பாங்க. இப்போ க்ராப்ஸ் வர்றதுக்கு அந்த பயிர் விளையிறதுக்கு பாய்ப்பாங்க. அந்த பயிர் விளைக்கு பாய்க்கும் போது அந்த தானியத்தில் போயிட்டு இந்த ஆத்மா வந்துடும். அது நம்ம சாப்பிடும் போது you are going to the man's cement, correct? அது man's cement ல இருந்து will go to the lady and become pregnant. அது திருப்பி ஒரு பிள்ளை வரும். இது வந்து the called Vedic process. இது வந்து ஒரு Vedic ஒரு process கைங்கரியம். இது எப்படி அது வருதுனாக்கா this how it comes. ஸோ இந்த உடம்பு எப்படி வருது, இந்த கர்மானால இந்த உடம்பு வருது. இந்த உடம்புனா எப்படி அந்த உடம்பு வருதுனாக்கா த்ரூ த சுசுமம் உடம்புலேருந்து அது மைண்ட்லேருந்து போகுது அந்த இன்ஃபர்மேஷன், கரெக்ட்? அங்கே போயிட்டு அதெல்லாம் இது ப்ரொசஸ் பண்ணி கரெக்ட்? அந்த மேலே ப்ரொசஸ் பண்ண சொன்னமாக ரொம்ப இழுத்துட்டு போவோம். அதெல்லாம் இது பண்ணிட்டு மலையில் வந்து விழுந்து மலையிலேருந்து அந்த தண்ணியை எடுத்து பயிர் வளர்ப்பாங்க. பயிர் வந்தோடனே அதில் வந்து ஆத்துமா இருக்கும். அதுலேருந்து தானியத்துலேருந்து மனசை சாப்பிடுவோம். அப்புறம் அந்த மனுஷன் சாப்பிடும் போது will go into their cement. From cement, when they have a union with the women, they have a child. ஒரு பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்தாக்கா இதுதான் see the cycle come back again. Cycle come back again. நம்ம சயின்ஸ் படிக்கும்போது form 5 form 3 விவசாயம் இந்த சைக்கிள் இருக்குது, நான் படிச்சிருக்குமா இல்லையா? எப்படி மழை வந்து இது வந்து அது போய் சுற்றி வருதுன்னு, கரெக்ட்? அந்த காலத்துலேயே எழுதிச்சிட்டாங்க. சயின்ஸ்ல எப்பதான் சொல்லிக்கிட்டு அதிகமாக பெருசாக பேசிக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் கமிங் பட் they cannot explain. இது வரைக்கும் scientists cannot explain the mind. They say mind control அந்த control கூட. இப்போ கேளுங்க mind என்னன்னு, they cannot explain. Only Shastra can explain. That's why by reading Bhagavad Gita you can control the mind everything and you become happy. நீங்க போய் நான் எவ்வளோ காஸ்ட் நான் வேலை செய்ய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். holistic way of being happiness. எப்படி ஆன்மீகமாக கொண்டு அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆன்மீகம், கிடையாதுண்ணா. வெளியே வந்தாக்கா கஷ்டம்தான், கிடையாதுண்ணா. நோ ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வந்துனாக்கா ஒன்லி த்ரூ த பிகாஸ் ஒன்லி Bhagavad Gita can explain what is mind. The mind explain பண்ண ஒன்லி Bhagavad Gita. Of course இந்த டாபிக்ல மற்ற டாபிக்ல வரும். ஓகே. ஸோ ஆத்மா பரமாத்மா சுப்போசோல் நம்ம வந்து பார்த்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து நாலாவது இது வந்து முதல் கேள்வி வந்து பிரம்மன் யாரு, அப்புறம் ஆத்தியாத்மிகா, ஆதி கர்மா, கரெக்ட்? இது மூணு பார்த்துட்டோம். நாலாவது வந்து ஆதி புத்தா கான்ஸ்டன்ட்லி இந்த ஆதி புத்தா மெட்டீரியல் வேர்ல்ட் பற்றி பேசுகிறேன். பக்ரிதினா தெரியல, இந்த பௌதிக உலகம். இந்த பௌதிக உடம்பும் சரி, நம்ம உடம்பும் சரி பௌதிகம் தான் இருக்கு. இந்த பௌதிக சரீரம், இந்த பௌதிக உலகம் எப்பவுமே எவ்ரி செகண்ட் ஒரு சேஞ்ச், எவ்ரி மினிட் சேஞ்ச். ஏன் சேஞ்ச் பண்ணுது? why this material world are changing every minute and how it is happening? 6 வகை மாத்திரம். ஓகே, இந்த 6 வகை மாத்திரம் எப்படி நடக்குது?
அதான் என்னோட கேள்வி. கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்லை உங்களுக்கு தெரியும். சில பேர் வெக்கப்பாடுங்களான்னா வெக்கப்படாத உட்காந்து பெரும் சாம உட்காந்து டக்குன்னு சொன்னாரு சரீரம் போடுங்க சொல்லுங்க. ஏன் 2 பேர் இந்த உலகத்து இந்த பக்கரித்தி இந்த ஜட உலகம் அந்த உடம்பு ஒரு எறும்பு எடுத்தாலும் சரி, ஒரு பிரம்மண வரைக்கும் எடுத்தாலும் சரி, அந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. வாய் தேடி பாக்குறீங்க. காலம் யார் சொன்னா? Yes, காலம். The காலம் will drag you into the changes. காலம் வந்து கிருஷ்ணாவோட எனர்ஜி. கரெக்ட்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா இன்னும் ரொம்ப டீப்பாக போகும். பிகாஸ் ஹவ் த அணு பரமாணு எப்படி மிக்ஸ் பண்ணுது, அது எப்படி வந்து சுட்டின்னு ஒரு டைம் வரும், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் அது புரியல சாய். பட் இந்த காலம் போக அதான் நம்ம காலம் போக நம்மளுக்கு வயசாகுது, அதெல்லாம் மாறுது, மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? நம்ம வந்து வருஷம் பர்த்டே கொண்டாடுறோம், விட்டா ஒரு நாளுக்கு பர்த்டே கொண்டாடுறோம். ஆனால் ஒரு செகண்ட் நம்ம செத்துட்டு இருக்கு நமக்கு தெரியாமல் போச்சு. Every minute we are dying, correct? Every minute we are dying, correct? சாவதுக்கு அவ்வளோ பயம் இருக்கு. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணாக்குமே எப்படி சாவதுன்னா சாவும் போது நம்ம எப்படி இருக்கணும்ட்டு என்ன நிலையில இருக்குன்னா அது நம்ம தான் சொல்லுது. மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணா நம்ம சாவதுக்கு பயப்படுறோம். வாய் வந்து நம்ம ஏன் சாவதுக்கு பயப்படுறோம்? இப்போ வந்து ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்க. சந்தோஷம் பண்ணாம இந்த வீடு வீணா போச்சு, ஒழுகுது, அலாம் பண்ணுது, ஏன்னா உடஞ்சி போச்சு, இது பண்ணு, அதை விட்டுட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போறதுக்கு சந்தோஷம் பண்ணோமா? சந்தோஷம் பண்ணணும். ஆனா நம்ம என்ன போறோம்? பயப்படுறோம். இது வந்து சாஸ்திரம் புரியாதவங்க கவலைப்படுவாங்க, ஐயோ சாவ போறேன்னு. ஆனா பக்தருங்க எப்படி இருப்பாங்க? நான் சொல்றது உண்மையிலே இந்த பக்தருக்கு வந்து சாஸ்திரம் புரிஞ்சுனாக்கா சாவருக்கு பயமே இருக்கக்கூடாது. சாவருக்கு பயமே. ஏன் பயம் வருது மனுஷனுக்கு? வயது அப்படி ஏன் பயம் வருது? ஏன் அப்படி பயம் வருது? கிருஷ்ண லோகத்தை பயமா இருக்கா? அங்க கிருஷ்ண லோகத்துல வந்து யாருக்குமே பயம் கிடையாது. ஆனா இந்த பௌதிக உலகத்துல ஒரு ஏரோப்ளேன் பிரம்மன் வரைக்கும் பயம். Why? Yeah. Attachment. Attachment causes other thing. முதல்ல சொன்னேன், காலம் மாற மாற இந்த பௌதிக பக்கரித்தி இந்த உடம்பெல்லாம் மாறுது. அப்படின்னா அவங்க என்ன நினைப்பான்? அடுத்தது என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? இந்த பயம் தான். ஏன் ஃபியர் வருதுனாக்கா அடுத்த மனுஷன் அவனுக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நீங்க பகவான் லோக்கில் போனாக்கா அங்கே டைம் கிடையாது. அதுதான் அங்கே வந்து யாருமே வந்து வயசாகாது, யாருக்குமே வந்து அதெல்லாம் அப்படியே எவர் கிரீன். கிருஷ்ணருக்குலாம் வந்து வயசாகாது யாருக்குமே, ஏன்னா அங்கே டைம் கிடையாது. அந்த டைம் ஃபேக்டர்னால அங்கே வந்து யாருக்குமே பயம் கிடையாது. இந்த பௌதிக உழுந்தவனை, இந்த காலம் வந்து பூந்தவனை எவ்ரி செகண்ட் என்ன நடக்குது இங்க பகவான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆதி புத்தா, இந்த ஆதி புத்தா வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வேலைக்கு போனோம், 4 நாளைக்கு வேலைக்கு போனோம், அப்படியே தெரியாது. இந்த பௌதிக உலகம் எப்பயுமே இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் போகும்போது வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்கன்னு தெரியாது. ஹார்ட் அட்டாக்ல காலையிலே செத்து போகலாம், என்ன வேணுமா நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சாஸ்திரம் வந்து நம்ம அழகா இந்த ஆதி புத்தி நம்மளுக்கு ஒழுங்கா புரியலனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த பயம் இருக்கும், எப்பவும் பயம் இருந்துட்டே இருக்கும். அதான் வந்து கிருஷ்ணன் சார் தி 6 ஸ்டேஜஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அரசனுக்கும் இருக்கும், ஒரு எறும்புக்கும் இருக்கும். ஸோ வை வாண்ட் டு வரி? என்னத்துக்கு பயம்? இந்த பயமே அப்படி தேவை. ஸோ அடுத்த 5வது கேள்வி கேட்குற ஆதி தெய்வா, அது வந்து பகவானோட விராட் ரூபம். அங்கே வந்து விராட் ரூபத்தை பகவான் காமிக்கிறாரு. எந்த சாப்டர்ல விராட் ரூபா பற்றி சொல்றாரு? பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல விராட் ரூபம் பத்தி பேசுறாரு. அந்த விராட் ரூபால வந்து தேவர்கள்லாம் இருக்காங்க, எல்லாமே உலகமே எல்லாமே இருக்கு. இஸ் அ மெட்டீரியல் இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. இஸ் நாட் அ 100% ஸ்பிரிச்சுவல் விராட் ரூபம். தமிழ்ல வந்து விஸ்வரூபம் சொல்றோம்.
தமிழ்ல கண்டிப்பா எல்லாத்தையும், ஏன்னா தமிழ் படம் எடுத்துக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும். விஸ்வரூபம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விஸ்வரூபத்தை வந்தோடனே என்னத்துக்கு பகவான் விஸ்வரூபத்தை காமிச்சாரு? என்னத்துக்கு பகவான் விஸ்வரூபத்தை காமிச்சாரு? நீங்க என்னத்துக்கு பகவான் விஸ்வரூபத்தை பத்தி பேசுறது? 7வது அத்தியாயத்துல. அப்புறம் இந்த 8வது அத்தியாயத்துல வந்து விஸ்வரூபத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு பகவான். என்னத்துக்கு? இந்த மத்தஞ்சி ஆன்சர் மத்தங்காருக்கு தெரியுமா? பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. பிரபுஸ் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா இல்லையா? படிச்சிருக்கோம். பகவத்கீதாவோட படிச்சிருக்கோமா இல்லையா? பகவத்கீதா படிக்கும்போது எப்பயுமே நம்ம கம்பேர் பண்ணோம். கேள்வி, எவ்ரி சென்டென்ஸ் யூ ரீட் பகவத்கீதா ஒரு கேள்வி கேட்கணும். 7 கேள்வி கேட்கணும். ஆக்சுவலி இது வந்து நான் என்ன அர்த்தம், பிரபுபாட் என்ன சொல்றாரு, இதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாரு, இது எப்படி என் வாழ்க்கையில கடைப்பிடிக்க போறேன், இது எப்படி நான் வந்து பிரச்சாரத்துக்கு பாய்க்க போறேன், இதுல பிரபுபாடோட மிஷன் அண்ட் ரூட் என்ன, இதெல்லாம் அந்த கேள்வி. அப்படி படிச்சுட்டு அப்படியே போகும்போது தான் you will understand Bhagavad-gita as what Prabhupada did. So கேள்வி கேட்டேன், யாம் பகவான் இந்த விஸ்வரூபத்தை எடுத்தாரு? எஸ், நம்பிக்கை இல்லாத தெரியும். ஆனால் பிரபுலாம் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க, புளிமரி நகத்தை அப்படியே உள்ள வச்சிருக்குல்ல, அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து பகவானை பத்தி, பகவானோட பகவான் ரூபத்தை பத்தி தெரியாது. பகவானுக்கு 3 ரூபம் இருக்குமா இல்லையா? 3 மாதிரியே டிஸ்கிரைப் பண்ணணும். ரூபம் இல்லை, தமிழ் என்ன சொல்லுவோம், 3 மாதிரி சொல்லுவாங்க. பிரமத்தி பிரமத்தி பகவான் விதி சத்யதே. கரெக்ட்? பகவான் அதாவது பிரம்ம ஜோதி, ஜோதியா பார்க்கலாம், இல்ல அவரை வந்து பரமாத்மாவை பார்க்கலாம், இல்ல பகவானை பார்க்கலாம். இந்த பகவான் இது 3 கூட நீங்க போய் நம்பிக்கை அவனுக்கு காமிச்சாக்கா அவனுக்கு புரியாது. They cannot understand பிரம்ம ஜோதியா, they cannot understand. அது என்ன ஜோதி, அது என்னன்னு கேட்பாங்க. They cannot understand. புரியாது அவங்களுக்கு. அது புரியாதனால என்ன நடக்கும், அவங்கள்ட்ட வந்து பகவானை பத்தி தப்பு தப்பாலாம் பேசுவாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு புரியுறதுக்காக வந்து இந்த விராட் ரூபா காமிக்கிறார் பகவான். எப்படி காமிக்கிறார், எப்படி அவங்களுக்கு புரியும்? The neophyte devotees, neophyteனாக்கா who can understand the super soul, the super பரமாத்மா புரியாதவங்களுக்கு அவங்க வந்து இந்த அவரோட காலு, அவரோட தலை, அவரோட கண்ணு வந்து சூரியனும் சந்திரனும். கரெக்ட்? தலை வந்து அப்பர் பிளானட்டரி சிஸ்டம், சொர்க்கலோகம். கீழே வந்து அவங்களுக்கு தான். நீங்க பாருங்க, மற்ற மதத்தை எடுத்தாக்கா they only talk about சொர்க்கா and நரகா, heaven and hell. ஆமாவா இல்லையா? முஸ்லீம் எடுத்துக்கோங்க, தெரியுறாங்களா? நான் வந்து முஸ்லீமை சேர்ந்தாக்கா நான் வந்து இதில் எதுக்கு போயிடுவேன்னா வைகுந்தத்துக்கு போவேன்னு. அவங்களுக்குலாம் அதெல்லாம் புரியவே புரியாது. they cannot understand. நாபி முகமது அவர் பெரிய ஆட்சியர் வரப்போது இட்டுக்கா மோசம் பார்த்தீங்கன்னாக்கா உருவமே இருக்காது. ஏன்னாக்கா அவங்களாம் புரியாது. ஸோ அவங்க மாதிரி புரியாத ஆளுக்கு வந்து இந்த விராட் ரூபா வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கோம், இவ்வளோ உயரமா இருக்கிறோம், ஐயோ இப்படி வருதா. நம்மள வந்து எக்ஸ்டேல இருக்கும்போது அம்மன் கோயில் தான் இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து அம்மன் கோயில் மிஞ்சி இருந்தால் முருகர் கோயில் இருக்கும், கணபதி விநாயகர் கோயில் இருக்கும், முக்கால்வாசி அம்மன் கோயில் தான். அந்த அம்மன் கோயிலை போனால் பாட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மாறியா எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படியே நம்ம கையில் அந்த மாதிரி ஏன்னா. ஸோ அதாவது நான் அப்பயே அங்கே நிற்கும் போது நான் போவேன், தீமதி வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பாட்டு போடுவாங்க. ஒரு பாட்டு போட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக போணுச்சு. ஒருத்தவங்க கத்துறாரு, என்னப்பா பாட்டு போடுங்க, அப்படியே நல்ல பவரா இருக்கணும், அதெல்லாம் முட்டிலாம் ஏறணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த மாதிரி கரெக்ட். ஸோ மக்களுக்கு பகவான் என்னன்னு புரியாதவங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து எப்படி புரியும், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் பார்த்தோன்னா அப்படி ஒரு ஆச்சரியம் வரணும். பகவான் சொல்லிங்க விராட் விஸ்வரூபத்தை ஏன் கேட்கணும், மக்களுங்க பார்த்தோன்னா அப்படியே கவுந்துருவாங்க. சில சில மந்திரவாதிகள் வந்து இப்படி இப்படி எந்த ஒரு பொட்டனா அப்படி துண்டுல வந்துச்சுனாக்கா அவர் பொட்டை பெருசா ப்ரோபாட் போன மாதிரி செஞ்சு வீட்டில் மாட்டிடுவாங்க. ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். யாருக்கும் சொல்ல வேணாம், பட் இட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தா தான் வந்து அவங்கள வந்து, ஏன்னா
இந்த மைண்ட் இருக்கு, நம்ம மனசு, மைண்ட் எப்பவுமே நம்ம இங்க மனசு இங்க இருக்கு. இந்த மனசு இருக்க எப்படி மாறும்? வந்து நம்பிக்கையே இருக்காது. அப்புறம் ஒரு கல்லை வச்சு கும்பிடுவாங்க. கல்லை வச்சோன்னா அதே கொஞ்ச இடத்துல ஒரு உருவம் வைப்பாங்க. அந்த உருவத்துல இன்னொரு ஹையர் வரும். முதல் கல் என்னது கல் வைப்பாங்க. கல்லுனா குடிக்கிற கல், அந்த கல் வச்சு மாலை போட்டு கும்பிடுவாங்க. அது செய்ய அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதில் அட்டாச்மெண்ட் வரும். என்னத்துல அட்டாச் வரும்? பௌத்திக கொஞ்சம் விட்டு கொஞ்சம் வரும் இது பக்திக்கு. அதாவது சரியான பக்தி இல்லைன்னா மிக்சரா பண்ணால் கலந்த பக்தியாக இருந்தாலும் கொஞ்சம் ஓகே. அப்புறம் அதோட விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து ஒரு மனிதனை வச்சு கும்பிடுவாங்க, லைக் காவல் தெய்வம். கரெக்ட்? நீங்க பார்க்கலாம், ஏன்னா பேரை சொல்ல விரும்பல, பட் இன்னொரு காவல் தெய்வம். அப்புறம் வரவங்க தேவர்கள் வச்சு கும்பிடுவாங்க. கரெக்ட்? அப்புறம் வச்சு வர படிப்படியா வந்து கடைசியில எங்க வருவாங்க? பகவானுக்கு வருவாங்க. கரெக்ட்? திஸ் இஸ் இவல்யூஷன் ஆஃப் த மைண்ட். இந்த மனசு எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுதோ, இதுக்கு தான் வந்து பகவான் இந்த விஸ்வரூபத்தை காமிச்சு அவங்களாம் பார்க்கும்போது அவங்க மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் வரும். ஹவு டு அட்ராக்ட் தட்? எப்படி அவங்களாம் அட்ராக்ட் பண்ணி அவங்க வழி கட்டாரு? அது வந்து இந்த பகவான் ஜகன்டிக் யூனிவர்சல் ஃபார்ம். இந்த இதான் அவங்க அர்ஜுனுக்கு காமிக்கிறது. அர்ஜுனனே பயந்துருவாரு பார்த்துட்டு, ஏன்னா அவர் பக்தர். ஒரு பகவான் இந்த மாதிரி பார்த்தாக்கா நல்ல அர்ஜுன்கிட்ட காமிச்சாரு, கோபியில காமிச்சாக்க மயக்கம் போட்டுருப்பாங்க. கோபி வந்து கிருஷ்ணர் என்ன மாதிரி கிருஷ்ணரை பார்ப்பாங்க? 200 ஃபார்ம் விட மயில். அவர் வந்து ஆடி விளையாண்டு அந்த கிருஷ்ணாவை தான் பார்ப்பாங்க. அவங்களாம் கோபிலாம் போயிட்டு கிருஷ்ணர் துவாரகால பார்த்தாங்கன்னா அவர் வந்து மேலே கிருத்தம் போட்டுக்கிட்டு ஒரு அஸ்தம் மாதிரி அப்படியே இதாராம் பார்த்துட்டு இந்த கிருஷ்ணனுக்கு வேணாம் அப்படின்னு வந்துட்டாங்க. They only go to Krishna that they like. They like-னாக்கா அந்த பிருந்தாவன் கிருஷ்ணா, அந்த பிருந்தாவன் கிருஷ்ணா தான் அவங்க ஆசை வரும். அந்த மாதிரி இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஒருத்தர் வருவான். அந்த ஏன்னா கோபிங்கெல்லாம் வந்து வெரி அலர்ட். கோபி மார்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. அதனால பகவானை பார்க்கும் போது அவங்க அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அவங்களாம் இந்த விஸ்வரூபம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை இந்த கோபிங்க வந்து ஒரு லீலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களை ஏமாத்துறாரு. ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கிருஷ்ணர் வந்து அவங்களை ஏமாத்தி சுற்றுலா விட்டுட்டு இருக்காரு. அங்க விட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மேல நாராயணன் பாக்குறாங்க. மேலேருந்து பாக்குறாங்க, வைகுண்டத்துல நாராயணன் பாக்குறாரு. இப்படி பாக்குறாரு, ஏன் அந்த கிருஷ்ணர் இந்த மாதிரி பண்றாரு? பாவம் கோபி பாருங்க ஓடம் விட்டுட்டு இருக்காரு. இப்படி போறாங்க, அங்க போறாங்க, மறைச்சி ஏமாத்திட்டு இருக்காரு. அங்கேருந்து பாரு, சரி நானும் கிருஷ்ணர் தானே, ஏன்னா நாராயணனும் கிருஷ்ணர் தான். அங்கேருந்து இறங்கிட்டாரு. யார் இறங்குனா? நாராயணன் வந்து இறங்கிட்டாரு. எங்க கோபி பிருந்தாவன் வந்து இறங்கிட்டாரு. அங்க பார்த்தாலும் கோபி மாலை நாராயண பார்த்தா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க உட்காரன்ட்டு போயிட்டாங்க. பிகாஸ் they cannot attract to நாராயணா. கோபி மாலுக்கு வந்து நாராயணன் பார்த்தா கூட they will respect எல்லாம் பண்ணுவாங்க, but they cannot get attracted to நாராயணா. They only attract to பிருந்தாவன். புரியுதுங்களா? even not attracted to Dwaraka Krishna. They're not interested on that. They want only Vrindavan Krishna, the peacock. நீங்க பாருங்க பகவத் கீதால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிருஷ்ணாக்கு பீகாக் இருக்காது. இது வந்து துவாரகா கிருஷ்ணா. ஆனா பிருந்தாவன கிருஷ்ணாக்கு பீகாக் வச்சுட்டு அப்படியே ரொமான்ஸா அப்படியே ஆயா ஓடிட்டு ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ இங்க வந்து பகவான் அந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுக்காக கோபிக்கு வந்து வேற மாதிரி அட்ராக்ட் பண்ணாரு. ஏன்னா பக்தனுக்கு வேற ஸ்டைலு. இங்க வந்து நியோஃபைட்னாக்கா எந்த ஒருத்தவங்களுக்கு அந்த பகவான் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த விஸ்வரூபத்தை காமிச்சாரு. நீங்க 14 அத்தியாயம் படிச்சீங்கன்னாக்கா ஒரு டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 6வது கொஸ்டின், இது 5 முடிஞ்சு 6வது கொஸ்டின் 6, 7 வந்து ஆதி யக்யா அண்ட் வேர் இஸ் டிசைடிங். ஒரே கொஸ்டின், ஒரே இதுல 2 கொஸ்டின் இருக்கு. ஆதி யக்யா யாருங்க? அப்புறம் சொல்ற பகவான் சொல்றாரு, சிம்பிளா சொல்லி முடிச்சாரு, நான் பரமாத்மா. இந்த பரமாத்மா தான் வந்து ஆதி யக்யா. ரைட்? ஓகே,
பகவான் அவங்க வந்து பலாமர இதுல வந்து யஜ்யம் போடுறோமா இல்லையா? எல்லாம் யஜ்யம் பண்றாங்களா? அடைகிருஷ்ண உடனே யஜ்யம் போடுறாங்க, தேவர் கோயில் யஜ்யம் பண்றாங்க, தேவர்களுக்கு வச்சு யஜ்யம் பண்றாங்க. கரெக்ட்? ஆனா அங்க யஜ்யம் அங்க வந்து பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, I am the receiver of all the யஜ்யம். நான் தான் வந்து இந்த யஜ்யத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதின்றாரு. அம்மன் கோயில போற யஜ்யம் எப்படி அவருக்கு போய் சேருது? How a yajna performed for the devatas will go back to Krishna. புரியுதுங்களா? தேவங்க பண்ண யஜ்யம் எப்படி கிருஷ்ணாட்ட போய் சேருது? கிருஷ்ணர் காட் கதற I am the யோகேஸ்வரா. I am யோகேஸ்வரா. நான் தான் வந்து யஜ்யத்துக்குலாம் நான் தான் அதிபதி. ரைட்? How? Okay, good answer. Yes, and the bicycle. Okay, very good answer. இது வராங்க. வேற யாருக்கும் தெரியுமா? உலகில் இந்த அத்தனை மந்திரமும் எதால ஆரம்பிக்கும்? ஓம் யாரு? பகவான் கிருஷ்ணா. ஒரு யஜ்யத்திலும் ஒரு எந்த மந்திரம் வந்தாலும் ஓம், எந்த மந்திரம் ஓம் தான். ஓம் பகவான் பகவான் இல்லை, ஆய்ந்த ஓம், நான் தான் ஓம். So all the mantras under that, the moment you say பரமாத்மா பகவானோட மந்திரத்தை நாமத்தை சொன்னோன்னே ஓம், everything goes to him. Right? So இங்க வந்து ஆத்மியாக ஆழ்ந்த டிசைடிங் ஹார்ட் எங்க இருக்காரு? இந்த மனசுல இருக்காரு. எப்படி இருக்காரு? பரமாத்மா. பரமாத்மானாக்கா நம்ம இவரு என்ன சொல்றாரு? ராமலிங்கர் என்ன சொல்றாரு? அவர் உதாரணம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ஒரு பச்சை மரத்துல எந்த பச்சை பறவை உட்கார்ந்து இருக்கிறேன்? கிளியா? ஓகே, கிளி. ஒரு பச்சை மரத்துல இந்த பச்சை கிளி உட்காந்து தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த கிளியும் அந்த மரமும் ஒண்ணா இல்ல. ஒரு கிளி வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கு, இன்னொரு கிளி பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த பார்த்துட்டு இருக்கிற கிளி தான் பரமாத்மா, இந்த சாப்பிட்டு இருக்கிற கிளி வந்து ஆத்மா. அது செய்யற ஒரு காரியத்துக்கும் ஒரு கர்மம் வரும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பச்சை மரத்தில் இருந்தால் பச்சை கிளி அப்படிதான் வந்து ஆச்சரியம் கொடுக்குறாங்க. கரெக்ட்? ஸோ இந்த இது வந்து இந்த ஆத்மா பரம ஆதி பரமாத்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு? மனசுல உட்காந்துக்கிட்டு ஒண்ணு விட்னஸ் பண்றாரு. விட்னஸ்னாக்கா அவர் வந்து இந்த ஆத்மா என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் பார்த்து கவனிச்சு கொண்டு இருக்காரு. விட்னஸ், சாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் தமிழ் சுதந்திரமும் அந்த பரமாத்மா மூலியமா தான் கிடைக்குது. ஏன்னா இந்த ஆத்மா வந்து சிக்கி கொண்டு இருக்கு பௌதிகத்துல. அந்த ஆத்மா சிக்கி கொண்டு இருக்கும் போது அது கிடைக்கிற கொஞ்சம் சுதந்திரம் எங்கேருந்து வருது? இந்த பரமாத்மா. ஓகே, ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற கான்சியஸ்னஸ் நீங்க வந்து கட்டுனீங்கன்னாக்கா என்னக்கா இங்க எப்படி இருக்கும்? ஒரு இந்த வெள்ளை எடுத்து என்ன சொல்லுவாங்க? ரப்பர் பேண்ட் கெத்தாவில் கட்டினா இங்க எப்படி இருக்கும்? ரத்தம் ஓடாது. இது என்ன கலர் ஆயிடும்? ப்ளூ கலர். ஏன்னா ரத்தம் ஓடாது. ஏன்னா இந்த ரத்தம் மூலியமா தான் இந்த இருதயத்துல வந்து பரமாத்மா உட்காந்துருக்காரு, ஆத்மா உட்காந்துருக்காரு. அவங்கள்ட்ட இந்த பரமாத்மா வந்து கான்சியஸ்னஸ் ஆல் த உடம்பு பூரா போகும். எப்படி போகும்? இந்த ரத்தம் மூலியமா. அதாவது இந்த ரத்தம் வந்து ரொம்ப புனிதமான ஒரு சொல்லுவாங்க. இந்த ரத்தம் மூலியமா தான் இந்த உடம்பு பூரா இப்படி போகும். ரைட்? ஸோ அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுனாக்கா இஸ் ஒன்லி பை த சோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த உணர்ச்சி வருதுனாக்கா இந்த
பரமாத்மா. அந்த பரமாத்மா வெளியாகினாலும் இந்த உடம்புக்கு முடிஞ்சு இந்த ஆத்மா வெளியாகலாம் பரமாத்மா கூட போயிடும் இந்த உடம்புக்கு. அப்படின்னாக்கா செத்து போன போனோம் ரைட். அங்கே என்ன ஆகலாம்னாக்கா ஆத்மா இல்லை பரமாத்மா இல்லை. ஸோ ஓகே. ஸோ இது ஆறாவது கொஸ்டின் வந்து ஆதியாகியா. ஆதியாக வந்து பரமாத்மா. அது எங்க இருக்கானாக்கா இது எழுதுல இருக்கு. ஓகே. கணிச்சா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு பிரயாணக்காரி. அர்ஜுனன் கேட்கிறாரு பகவான் கிருஷ்ணர்கிட்ட, சாகும் போது உங்களை எப்படி நினைக்கிறது? பிரயாணக்காரி, சாகும் போது உங்களை எப்படி நினைக்கிறது? இந்த கேள்விக்கு 5வது ஸ்லோகத்திலேருந்து 28 ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்லுவார். அந்த 27 வந்து பக்தர்கள். ஏன்னா 5லேருந்து 26 வரைக்கும் ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே பக்தருக்கும் போதும் ஜெனரல் பப்ளிக். பட் 27 28 வந்து மெயின்லி ஃபார் பக்தர். பக்தருக்கு வந்து எப்படி ரைட்? பக்தருக்கு திடீர்னு சாப்பிட்றாங்க, பக்தருக்கு எப்படி நிறைய இருக்காங்க ரைட். ஸோ ரொம்ப விஷயம் நல்லா சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. ஸோ இந்த பிரயாணக்காரில் வந்து பகவான் சாகும் போது அவங்க என்ன நினைக்கணும் ரைட்? யாரை நினைக்கணும் ரைட்? கர்மா பூஜை நம்பிக்கைனாக்கா அவ்வளோதான் ரைட். ஒரு சன்னியாசி ஒரு ஒருத்தர் வந்து அவரோட வேலையை வந்து இந்த வாலிபத்திலே வந்து டயர் கடை வச்சிருந்தாராம். டயர் கடை வச்சிருந்தாராம். டயரா சொல்லுங்க, டயர் காடி டயர் கடை வச்சிருந்தாராம். ஓகே. அப்புறம் வயசாயிருச்சு, ரொம்ப வயசாயிருச்சு. ஏன்னா மகன்டாலாம் பிஸ்னஸ் கொடுத்துட்டு அவர் ரொம்ப வயசாயிருச்சு, சாவர நேரம் வந்துருச்சு. அவர் படுக்கையா இருக்காரா. இந்த சன்னியாசி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அந்த மகன் கூப்பிட்டுருக்காரு, வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிளஸிங் கொடுங்க, அவர் போகிற காலம் வந்துருச்சு. இவரும் போயிட்டு கிட்ட போனாராம். அவர் ரொம்ப பண்ணாத்தினாராம். பண்ணாத்தான் இவருக்கு புரியல, என்ன அர்த்தம் சொல்றாரு, இவருக்கு புரியல, ஒன்றுமே புரியல. புரியாமல் இருக்கும்போது அப்புறம் வந்து அவர் சன்னியாசி கேட்டார், மகாராஜ் கேட்டார், மௌன என்ன சொல்றாரு உங்க அப்பா? மோகரை கிட்ட போயிட்டு சொன்னானா. அவர் சொல்ற இல்லை கேட்கிறாரு, இன்னைக்கு தயிர் வேலை அவ்வளவு மார்க்கெட் தயிர் வேலை அவ்வளவு வைக்கிறது பாருங்க. சாவப்புற காலத்துல படுக்கல உட்காந்துருக்கும் போது கூட அவருக்கு என்ன அந்த பிசினஸ் பணம் சேர்க்கணும், அந்த தயிர் வேலை அவ்வளவுதான் இருக்கு. அவர் அந்த நிலம்போட செத்தாருனாக்கா அவ்வளவுதான். அந்த டயர் வேலை கர்ப்பாம்பூச்சி, எலி, பாம்பு அப்படிதான் இருக்காரு. பருவப்பாடு இருக்கும்போது எப்படி என்ன நினைச்சாரு? கிருஷ்ணனை பத்தி பேசுறாரு, பாகவத்தை பத்தி எடுத்து சொல்றாரு, நிர்வாகத்தை எப்படி ஓடணும்னு எடுத்து சொல்றாரு. பாருங்க வித்தியாசத்தை பாருங்க. Look at the difference. ஒரு பக்தர் எப்படி இருக்கிறாரு, ஒரு பக்தர் பக்தர் இல்லாம எப்படி போறாங்க. The complete contrast. அந்த எக்ஸாம்பிள் அழகா காமிச்சு போறாரு. ஒரு பக்தர் எப்படி இருக்கிறானாக்கா இந்த நிலையில இருக்கிற புறப்பாடு எடுத்து காமிச்சாரு. படுக்க முடியாமல் கூட பாகவத்தை பத்தி பேசுறாரு, பாகவத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவரு தயிர் என்ன வேலை, தயிர் என்ன வேலைன்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த பிரயாண கலை வந்து அவர் சாகும் போது அவங்க என்ன நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம், அது ஏன் அவங்க நினைக்கிறோம், இதெல்லாம் வந்து பெரிய அந்த லேப் எத்தனையோ படிச்சுட்டு உட்காந்துருக்குமா இல்லையா? ஐயா எத்தனை படிக்கிறேன்? 3ஆவது. உன் பரிச்சை எத்தனை மணி நேரம்? இந்த பரிச்சை வச்சானா உனக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு பரிச்சை எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். உன் பாய் எத்தனை மணி நேரம்? உன் பாய் போப்பாய்ப்பா போப்பாய் எத்தனை மணி நேரம் ஒரு பரிச்சை? 2.5 hours, 3 hours, 2.5 hours, ரைட்? இந்த பரிச்சை ஃபைனல் பரிச்சை உங்களுக்கு. இது பிரயாண காலை. அடிச்சா சாகும் போது ஒரு பரிச்சை வரும். அந்த பரிச்சை ஒரே கேள்விதான், ஒரே பதில், ஒரே செகண்ட். நம்ம ஸ்கூல்ல உட்காந்து வந்து 30 கேள்வி 50 கேள்வி இருக்கும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பானுங்க, 1 மணி நேரம் கொடுப்பானுங்க. அது ஆன்சர் எதுலையோ இருக்கும். ஆனா இந்த பரீட்சைக்கு வந்து ஒரே கேள்வி, ஒரே பதில், ஒரே செகண்ட். ஒரே கேள்வி. என்ன கேள்வி? நீ யாரை நினைக்கிறதா கேட்கிறாருங்க. அது நான் யாரை நினைக்கிறோம்?
ஒரே கேள்வி, அது ஒரே பதில் தான். மனோரமா இல்ல, ஐஸ்வர்யா ராய் இல்ல, நினைச்சுனா முடிஞ்சு அவ்வளவுதான். நீங்க நினைக்க வேண்டியது கிருஷ்ணர், ஒரே ஆன்சர். அது எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? ஒரே செகண்ட். அப்படி யாரையும் பார்த்துறீங்களா? அப்படியே போயிட்டு திருப்பி செத்து போயிட்டு திருப்பி பொழைச்சிக்கிட்டு அப்படி திருப்பி போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து ஆத்மா வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்து திருப்பி போயிட்டு திருப்பி வந்துருக்கா? ஓடிச்சுனா முடிஞ்சு. 1 செகண்ட் ஃபினிஷ். ஆத்மா கம்சா முடிஞ்சு விளையாடும். 1 1 1 வச்சுங்க. அவங்களோட கடிச்சு படித்த ஃபைனல் எக்ஸாம் இன் அவர் லைஃப் 1 1 1. ஒரு கேள்வி, ஒரு பதில், 1 செகண்ட். அந்த 1 செகண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாண்டிங் பண்ணுறோம், அவ்வளோ சேவை பண்ணுறோம். இந்த பக்தி சேவை அப்படி இன்வால்வ் பண்ணுறோம். இந்த 1 செகண்ட், அந்த 1 செகண்ட் விட்டீங்கன்னாக்கா என்னோட ஈஸி ஆகுது. இந்த பரிச்சை வந்து ரொம்ப டாப். ஒரே கேள்வி ஒரே பதில் தான். அந்த கேள்வியும் தெரியும், இந்த பதிலும் தெரியும். நீங்க போய் உட்காந்து கேள்வி தான் தெரியும், கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். அங்கே போனால் தான் தெரியும் கேள்வியும் பதிலும். இங்க வந்து அவங்களுக்கு தெரிய கேள்வியும் பதிலும். ஆனால் பிகாஸ் ஆஃப் 1 செகண்ட், அந்த 1 செகண்ட் நீங்க மிஸ் பண்ணினா முடிஞ்சு. அந்த 1 செகண்ட் இது பண்ணதுக்கு 5வது ஸ்லோகத்திலேருந்து 28வது ஸ்லோகத்துக்கு பகவான் சொல்றாரு. அர்ஜுனன் கேட்கிறாரு, பக்தன் எப்படி, பக்தன் எப்படி, சாவும் போது நினைக்காதவங்க எப்படி, பக்தனா இருந்து சாவும் போது நினைக்கலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் 5லேருந்து 28 வரைக்கும் வரும். 5:51 8:51 எந்த கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. கேள்வி